ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2000 ரூபாய். தமிழக அரசின் அடுத்த அதிரடி. விடுபட்ட 90 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த பணம் கிடைக்கப் போகுது. இது உங்களுக்கு வருமா? முழுசா கேளுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுக்கும் கோடைக்கால சிறப்பு தொகையா 2000 ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆனா லிஸ்ட்ல இருந்தும் சுமார் 90 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு இந்த பணம் இன்னும் வந்து சேரலைன்னு ஒரு பெரிய அதிருப்தி கிளம்பியிருக்கு. பணம் வராதவங்க சும்மா இல்லாம சிஎம் செல்லுக்கு வரிசையா மனுக்களை அனுப்பிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் அந்த 2000 ரூபாய் வேணும் அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கை. குறிப்பா சென்னை, மதுரை, கோவைன்னு எல்லா ஏரியால இருக்கிற விளிம்பு நிலை மக்களும் இப்போ இந்த அறிவிப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. கோட்டை வட்டாரத்திலிருந்து இப்போ ஒரு முக்கியமான தகவல் கசிஞ்சிருக்கு. அரசு இப்போ இதை சீரியஸா கையில் எடுத்திருக்கு. அடடா, இவ்வளவு பேருக்கு விடுபட்டு போச்சே அப்படின்னு அதிகாரிகள் இப்போ லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தகுதியுள்ள எல்லா குடும்பங்களுக்கும் அந்த 2000 ரூபாய் வழங்க அரசு தயாராகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சீக்கிரமே முதலமைச்சர்கிட்ட இருந்து அந்த குட் நியூஸ் வரப்போகுது. பொருளாதார நெருக்கடி இருக்கிற இந்த நேரத்துல இது கண்டிப்பா ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். இது வெறும் பணம் இல்ல, லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களோட கோடைக்கால சுமையை குறைக்கும் ஒரு உதவி. அடுத்த சில வாரங்கள்ல இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. உங்க குடும்பத்துக்கு அந்த 2000 ரூபாய் வந்துருச்சா? இல்லைனா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஏரியா குரூப்புக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. அதான் சொன்னேன், ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2000 ரூபாய்.